ஹாய் ஆல் டியர் கிரிக்கெட் லவர்ஸ், வார்ம் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு டேல தேர்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிப்புரா மாயனூர் விசஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் சேலம். இதில் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மணிப்புரா மாயனூர்லேருந்து 2 பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சிவா இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ஐயப்பன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரகாஷ். இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான், 6 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் 1 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். 2 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் 4 ஃபீல்டர்ஸ் இன்சைட் சர்க்கிள் இருக்கணும். லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச். Ball number 1, Prakash to Siva. Good shot, pitching outside off la vanda ball. Field clear பண்ணிருக்கு. அங்க boundary. First ball boundary ஓட ஸ்டார்ட் பண்றாரு பேட்ஸ்மேன் சிவா. Wow, what a fire shot. Ball number 3. இங்க ஒரு ஏஜ் ரன் கான். பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் பிரகாஷ். இங்க யார்லவே ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்றாங்க மணிப்புரா. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட்ல ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல விழுந்த பால். அங்க பவுண்டரி. இந்த பேட்ஸ்மேனும் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியில ஸ்டார்ட் பண்றாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் பால். இங்க டாட்டோட முடிக்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 8 for 1 ஆடி இருக்காங்க மணிப்புரா. இங்க செகண்ட் ஓவர் போட பவர் கோகுல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து. போன பால் வைடு அகைன் 3 பால். Good shot, goes far. One pitchல பம்ப் ஆகி பவுண்டரி போயிருக்கு. ஐயப்பனும் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியில ஸ்டார்ட் பண்றாரு. பால் நம்பர் 2 ஸ்லோயரா போட்டாரு. இங்க ஒரு ஃபிளிக் ஆடி சிங்கிளா மாத்துறாங்க. இங்க 2 ரனுக்காக அட்டெம்ப்ட். குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். இங்க 2 runs. பால் நம்பர் 4 கேட்சுக்கான வாய்ப்பு. ஐயோ, கேட்ச் ட்ரை பண்ணாரு, மிஸ் பண்ணிட்டாங்க. இங்க விக்கெட்ல 2 ரன் ஓடிட்டாங்க. போன பால் வைடு அகைன் 3 பால். நல்ல ஒரு ஃபிளிக். சிறந்த ஒரு பேட்டிங் லெக் திசையில் சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். ஸ்லோயரான போட்டாரு. இங்க பீட்டன் டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் மணிப்புரா 19 for 1 ஆடி இருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஓவருக்கு 10 ரன் பெர் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க தேர்ட் ஓவர் போட பிரகாஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் விக்கெட்ல இருந்து. பால் நம்பர் 1 அவருக்கான 2வது ஓவர். குட் ஷாட், ஸ்லாட்ல விழுந்த பால். சிறந்த ஒரு பேட்டிங். குட் டேக்கன். கடைசி வரைக்கும் ஐஸ் அந்த பால் இருந்து அந்த கேட்ச் டேக் பண்ணிருக்காரு ஃபீல்டர். அவருக்கு நம்ம சேனல் சார்பாக கூட தெரிவிச்சுக்கலாம். இங்க பேருக்கு பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க குட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க மணிப்புரா 2வது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க. ஐயப்பன் 6 பால் 9 ரன் ஆடி இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. இங்க ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஸ்லோயரான போட்டாரு. இங்க இந்த பால் டாட். போன பால் வைடு அகைன் 3 பால். குட் ஷாட். சிறந்த ஒரு பேட்டிங். ஒன் பிட்ச்ல பம்பை நல்லா டச் பண்ணி பிடிச்சாரு. இங்க ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. குட் ஷாட், கோஸ் ஃபார். இல்லை, ஒன் பிட்ச்ல பம்பை பவுண்டரி போயிருக்கு. இந்த இன்னிங்ஸ்ல வர 3வது பவுண்டரி தினேஷ் அவர் கிளியர் பண்ற 2வது பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். லெக் பை டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் போட்ட பிரகாஷ் 14 ரன் கன்சிட் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்து போயிருக்காரு. எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் மணிப்புரா 25 for 2 ஆடி இருக்காங்க. இங்க 4வது ஓவர் போட்ட பவுலர் கபிலன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் தி கால் இருந்து. பால் நம்பர் 1 பவுலர் கைக்கே போயிருக்கான்னு பார்த்தா பவுலர் தாண்டி போயிருச்சு. இங்க ஒரு சிங்கிள். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஓவர் விக்கெட்ல இருந்து. சாரி, பால் நம்பர் 2 நல்ல லெக் கட் ஆகி வந்து இங்க பீட்டன். பால் நம்பர் 3 கேட்சுக்கான வாய்ப்பு. இங்க ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார். மேக்ஸிமம் அங்க ஃபீல்டர் நின்னு அண்ணாந்து பார்க்க 6 கிளியர் பண்ணிருக்கு. மைட்டி ஹிட். இங்க ஒரு 6 பெரிய 6 பிரசாந்த் பேட்ல இருந்து வருது. பால் நம்பர் 5 குட் ஷாட். ஆனா கையிலே போயிருக்கு. அங்க ஃபீல்ட கட்ட நிக்க வச்சிட்டாங்க. இந்த முறை மாட்டிட்டாரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் கான் ஃபார் 8. மணிப்புரா 3rd விக்கெட்டை லாஸ் பண்றாங்க. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் பிரதாப் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன்
குட் பால் இங்கே டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த 4th ஓவர் மணிப்புரா 33 ஃபார் 3 ஆடி இருக்காங்க. 5வது ஓவர் போட்ட பவுலர் நரேஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து. பால் நம்பர் 1 நரேஷ் டு தினேஷ். குட் ஷாட் மடக்கி அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் 1 பிட்ச்ல போய் பவுண்டரி போயிருக்கு. தினேஷ் அவர் கிளியர் பண்ற 3வது பவுண்டரி. குட் ஷாட். பால் நம்பர் 2 குட் ஷாட் இங்க மடக்கி அடிச்சிருக்காரு. விக்கெட்ல 2 ரன் பார்த்தா ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 3 லாயர் ஃபுல் டாஸ் எடுத்தாரு. விக்கெட்ல ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிருக்காங்க மணிப்புரா. பால் நம்பர் 4 ஸ்லாட்ல விழுந்த பால் கையிலே போச்சு. ஆனா கேட்ச டிராப் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு சிங்கிள். தினேஷ்க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பெரிய இன்னிங்ஸா மாத்த வரன்னு பார்க்கலாம். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் 2 பிச்சிங் ஆஃப் சைட் லெக்ல வந்த பால தூக்கி வெளியே கடைசிருக்காரு. இங்க பவுண்டரி. இந்த ஓவர்ல வர 2வது பவுண்டரி. பிரதாப்பும் அவர் பங்குக்கு ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வராரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். சிறந்த ஒரு பேட்டிங். சிங்கிள். லெக் திசையில் ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவருக்கு பிரதாப் தான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் மணிப்புரா 44 ஃபார் 3 ஆடி இருக்காங்க. கடைசி ஒரு ஓவருக்கு கண்டிப்பா பெரிய ஹிட்டிங் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓவர் போட பவர் கபிலன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். குட் ஷாட். அவர் கையில பட்டு போச்சு. நல்ல ஃபீல்டிங் அங்க தடுத்திருக்காரு. இங்க 2 ரன் ஓடிட்டாங்க. 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபீல்டர். பால் நம்பர் 2 ஆர் ரிவர்ஸ் திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம். பெரிய ஆறு பிரதாப் பேட்ல இருந்து வருது. வெல் பிளேட். ஹியூஜ் ஒன். இந்த 6ஓட மணிப்புரா அவங்க டீம் ஸ்கோர் 50 அப்பா வராங்க. பால் நம்பர் 3 மடக்கி அடிச்சிருக்காரு. இங்க விக்கெட்ல 2 ரனுக்காக அட்டெம்ப்ட் இருக்குமான்னு பார்த்தா சிங்கிள் மட்டும் தான். நான் செகண்ட்ல தினேஷ் அவரோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த பால்ல விக்கெட் +1 ஆட் ஆகும். தினேஷ் 14 பால்ல 23 ரன் அடைந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. பால் நம்பர் 5 குட் ஷாட். ஸ்லாட்ல விழுந்த பால். கோஸ் ஃபார் டெரிஃபிக் ஒன். இங்க பெரிய ஆறு பிரதாப் பேட்ல இருந்து வருது. இந்த ஓவர்ல மட்டுமே 2 சிக்ஸஸ் கிளியர் பண்ணிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். வெல் பிளேட். நல்லா கட் ஷாட். அங்க பேக்வர்ட் பாயிண்ட்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. இங்க விக்கெட்ல நல்ல த்ரோ. இங்க ரன் அவுட். 2வது ரன் ஓடும்போது பிரதாப் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. பிரதாப் 6 பால்ல 17 ரன் ஆடிந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. இந்த விக்கெட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல இந்த டீம் தான் 50 அப் ஆயிருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மணிப்புரா 59 ஃபார் 4 ஆடிருக்காங்க. 60 ரன் குட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 36 பாலுக்கு 60 ரன் ஆனும். 2 டீம் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 61 ரன் டார்கெட் சேஸ் பண்றதுக்காக விக்கெட்ல 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல தர்மா இருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்ல கபிலன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் நவீன். பால் நம்பர் 1 கேட்சுக்கான வாய்ப்பு. அழகான கேட்ச். சூப்பரா டேக் பண்ணிருக்காரு. இங்க நவீன் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அவங்க டீமுக்கு. இங்க தர்மா பெரிய ஷாட்டுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஏர்லியாவே ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்றாங்க. குட் ஃப்ரெண்ட்ஸ் சேலம். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் கோபி வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே சிறந்த ஒரு பவுலிங். சிங்கிள். பால் நம்பர் 3 சிறந்த ஒரு பந்து வச்சு குட் பால். பேட்ஸ்மேனுக்கு வித்தே குறுக்கம் போட்டாரு. மட்டுமே. இங்க ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 குட் ஷாட். நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. அவர் கையில பட்டு அவே போயிருக்கு. இங்க விக்கெட்ல 2 ரன் ஓடிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸ் கிடைக்குது. குட் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் பால்ல போன பால் ஒயிட் அகென்ட்ரி பால். குட் ஷாட். நல்லா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அது பவுண்டரி போகணுமான்னு பார்த்தா இங்க பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க விக்கெட்ல 2 ரன் ஓடிட்டாங்க. போன பால் ஒயிட் +1 போயிடுச்சு. செகண்டரி பால். பேட்ஸ்மேன் கையில பட்டிருக்கு. டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் 9 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. இங்க 2வது ஓவர் போட சத்யராஜ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 நல்ல லைன். இங்க பீட்டன். பால் நம்பர் 3 கேட்சுக்கான வாய்ப்பு. சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் பால். இங்க தொடர்ந்து 3 பால் டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது.
அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் 10 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. பவுலர் சத்யராஜ் ஒரு ஓவர் போட்டு வெறும் ஒரு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணிட்டு போயிருக்காரு. நல்ல கஞ்சத்தனமான பவுலிங்னே சொல்லலாம். தேர்ட் ஓவர் போட நியூ பிரதாப் வந்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பவுலர் அரவிந்த் கால் பால் நம்பர் 1. குட் ஷாட். அங்கே பேக்வர்ட் பாயிண்ட்ல ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே விக்கெட்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன்ஸ். பால் நம்பர் 2. இங்கே பேட்ல ஒரு நிக். டாப் எஜ்னால விக்கெட்டை லாஸ் பண்றாங்க. கோபி குட் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் 2வது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க. கோபி 8 ரன் ஆடிந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ஜீவா வந்திருந்தாரு. அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால் வைட் செகண்டரி பால். குட் பால். நல்ல பிச் ஆஃப் த பால் இருந்து லோவா வந்துச்சு. இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் பால். இங்கே டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 14 ஃபார் 2 ஆடி இருக்காங்க குட் ஃப்ரெண்ட்ஸ் சேலம். பேட்ஸ்மேன் கபிலன் ரிட்டையர்ட் அவுட் போயிருக்காரு. நியூ பவுலர் யோகராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலு கையில பட்டு கீழே விழுந்திருக்கு. இங்க ஒரு சிங்கிள். போன பால் வைட் அகைன் ரிபாஸ். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் விக்னேஷ். இங்க கல்லுல பட்டு அவே போயிருக்கு. இங்க விக்கெட்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர். குட் பால். இங்க பீட்டன். தொடர்ந்து 3 பால் டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் யோகராஜ். இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் 18 ஃபார் 2. இந்த மேட்ச் டிசைடிங் ஓவராக இருக்க போகுது. இன்னும் 12 பாலுக்கு 42 ரன் ஆனும். அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பவுலர் சதீஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பால் நம்பர் 1 சதீஷ் 2 ஜீவா. இங்கே பைஸில் போயிட்டுருக்கு. நல்ல ஃபீல்டிங். பைஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துடுவாங்களான்னு பார்த்தா குட் டேக்கன். இந்த முறை எடுத்துட்டாங்க. இங்கே சேலம் குட் ஃப்ரெண்ட்ஸ் 3வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. விக்னேஷ் 3 ரன் அடிந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. ஆஃப்டர் த விக்கெட்ல ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சரவணன் வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் இங்கே பீட்டன். பால் நம்பர் 2. லோயர் ஃபில்டர்ஸ் எடுத்திருக்காரு. கவர்ஸில் போயிட்டு இருக்கு. விக்கெட்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன்ஸ். பால் நம்பர் 5. குட் ஷாட். இதுவும் 2 ரன்னுக்காக வாய்ப்பு. 2 ரன்ஸ். பேக் டு பேக் டபுள்ஸாக ஓடி இருக்காங்க குட் ஃப்ரெண்ட்ஸ் சேலம். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். குட் பால். இங்கே டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 23 ஃபார் 3 ஆடி இருக்காங்க சேலம் குட் ஃப்ரெண்ட்ஸ். மீதமுள்ள 6 பாலுக்கு 37 ரன் ஆனும். 6வது ஓவர் போட பாலர் சிவா வந்தார். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலு 4 பவுண்டரி. சிவா போட்ட ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியில டீல் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஜீவா. பால் நம்பர் 2. குட் ஷாட். அகைன் சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ்ல எடுத்துட்டு வராரு பேட்ஸ்மேன் ஜீவா. லாஸ்ட் 2. குட் ஷாட். கோஸ் ஃபார் 6. பெரிய 6 ஜீவா பேட்ல இருந்து. அவர் எனக்கு தெரிஞ்ச முன்னாடியே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் பெரிய பெரிய ஷாட்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இது ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக மேட்சை டீப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். 6 சேலம் குட் ஃப்ரெண்ட்ஸ் போலில். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். நல்லா ஃபுல்லராக வந்தார். இங்கே டாட். இந்த டாட்டோட இந்த மேட்சை முடியுது. 22 ரன் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி மாயனூர் மணிப்புரா இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறாங்க. அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சேலம் குட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் விளையாண்டாங்க. பவுலிங்ல நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த மேட்ச்ல இருந்து வெளியேறாங்க. இருந்தாலுமே 2 டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பாக கூட தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் ரவுண்ட் மேட்சஸ்.